அனைவருக்கும் வணக்கம். நாட்டில் பெண் கல்வி அதிகம் வளர்ச்சியடையாத காலகட்டம் அது. அறியாமை எனும் இருள் அகன்றுவிடாதா என மக்கள் தவித்து கொண்டிருந்தனர். அப்போது பெண்களின் கல்வி வளர்ச்சிக்காய் வித்திட்டு பல தொண்டுகள் புரிந்தவர்தான் இறையடியார் லூயிஸ் சவேனியன் துப்புயி அடிகளார். 1806 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் சான்ஸ் நகரில் பிறந்த இவர் கத்தோலிக்க மத குருவாக இளம் வயதிலேயே பட்டம் பெற்றவர். மரியன்னையின் தூய இதய பிரான்சிஸ்கன் கன்னியர் சபையை தோற்றுவித்தவர். கடல் கடந்து இந்தியா வந்து பல இன்னல்கள் கண்டு பெண் கல்விக்காய் வழிவகுத்து கல்வி நிறுவனங்களை உருவாக்கியவர். 150 ஆண்டுகள் கடந்தும் இவரை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளும்போது வியக்காமல் இருக்க முடியாது. தெரிந்து கொண்ட பின் எவ்வளவு சமுதாய மாற்றங்கள் நன்மைகள் நிகழ்ந்துள்ளன என்றறிந்து நமது கருத்துகளையும் சிந்தனைகளையும் இந்த சமுதாயத்தில் எவ்வளவு செயல்படுத்தப் போகிறோம் என்பதே இந்த காணொளியின் சாராம்சம். மனிதருள் புனிதர் இறை தொண்டர் லூயிஸ் சவேனியன் துப்புயி அடிகளார் அவர்களின் புண்ணிய செயல்கள் இதோ உங்களுக்காக. அன்னையின் அருளால் நிறைந்த பிரான்ஸ் நாட்டிலே எழில் கொஞ்சும் சான்ஸ் நகரிலே இறை நம்பிக்கையும் இனிய நற்பண்புகளும் நிறைந்த திருவாளர் எத்மே லூயி துப்புயி திருமதி விக்துவார் ரெமி தம்பதியரின் இரண்டாவது மகனாக 18/8/1806 பிறந்தவர்தான் இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்புயி அடிகளார். இவருக்கு எத்மே சவேனியன் துப்புயி என்ற ஒரு மூத்த சகோதரரும் உண்டு. அழைப்புக்குள் அழைப்பு பெற்று ஆண்டவர் இயேசுவின் அழைப்பை ஏற்று இறைவனின் திருவுளத்தை இனிதாய் நிறைவேற்ற வேத போதக குருவாக கடற்பயணம் மேற்கொண்டு 4/7/1831 புதுவை நோக்கி புறப்பட்டார். இதற்கிடையில் மொரிஷியஸ் தீவில் 5 மாத காலம் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. அந்த சமயத்தில்தான் அவர் கொண்டு வந்த உடைமைகளையும் இழக்கும் நிலை ஏற்பட்டது. தன்னுடன் பயணித்த சக சகோதரர்கள் பொருட்களை திருடியவரை ஆதாரத்தோடு முன்னிறுத்திய போதும் அவரை அவமானப்பட விடக்கூடாது என்ற நோக்கத்தில் அது தன்னுடைய பொருள் அல்ல என்று கூறுகிறார். திருடியவர் தாமே முன்வந்து மனம் வருந்தி பொருளை ஒப்படைக்க முயன்றபோதும் இது உமக்கு தேவை, உமக்குரியதுதான் என்று அவரிடமே கொடுத்து விடுகிறார். இப்படி அனைத்தும் இழந்து தன்னிடம் ஒன்றுமே இல்லாத நிலையிலும் தொடர்ந்து கடற்பயணம் மேற்கொண்டு 9/2/1832 புதுவை மண்ணில் காலடி எடுத்து வைத்தார். முதல் 6 மாத காலத்திலேயே தமிழ் மொழி கற்று புலமை பெற்றார். அருட்தந்தையாக, மிஷனரியாக, ஆயரின் செயலராக, மிஷன் அச்சக மேலாளராக, சிறந்த எழுத்தராக, பல்மொழி புலமை மிக்கவராக சிறப்புற்று திகழ்ந்தார். இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்புயி அடிகளார் பாண்டிச்சேரிக்கு வந்த பிறகு குருவாக பல பணிகளை செய்த சமயத்தில்தான் பெண்களுக்கென்று ஒரு கத்தோலிக்க கல்வி நிறுவனம் அமைக்கப்பட வேண்டும் என்று 1844 ஆண்டு வணக்கத்துக்குரிய போனான் ஆண்டவர் தலைமையில் கூட்டப்பட்ட மாமன்றத்தில் எடுக்கப்பட்ட முடிவில்தான் 1844 ஆண்டு அக்டோபர் திங்கள் 16ஆம் நாள் தூய இதய மரியன்னை சபை என்ற நமது கன்னியர் சபை உருவானது.
மரியன்னை சபை வாழ்கவே, துப்புயி தந்தை தோற்றுவித்த சபை வளர்கவே. தூய இதய மரியன்னை சபை வாழ்கவே, துப்புயி தந்தை தோற்றுவித்த சபை வளர்கவே. துறவினில் இறைவன் மகிமையை பெறவே, புனிதத்தில் பெண்கள் புது விடியலை பெறவே. தோன்றிய சபை இதுவே, என்றும் வாழ்ந்திடும் சபை இதுவே. தோன்றிய சபை இதுவே, என்றும் வாழ்ந்திடும் சபை இதுவே. வாழ்க வாழ்கவே எம் சபை வாழ்கவே, வாழ்க வாழ்கவே எம் சபை வாழ்கவே. இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்புயி அடிகளார் கல்வி பணியை பெண் பிள்ளைகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும், ஒரு பெண் பிள்ளைக்கு கல்வி அறிவு கொடுத்துவிட்டால் குடும்பத்திற்கே ஒளியேற்றுவது போலாகும் என்ற உயர் நோக்கில்தான் தூய இதய மரியன்னை சபையை தொடங்கினார். அவருடைய ஆசீர்வாதத்துடனும் அப்போது சபையின் சிரேஷ்டராக இருந்த அருட்தந்தை பிரான்சிஸ் பெர்ஜஸ் அவர்களின் ஆசீருடனும் அருட்தந்தை அல்போன்ஸ் தார்பே அவர்களின் வழிகாட்டுதலில் 16/10/1882 புனித அன்னாள் கன்னியர் இல்லமும் புனித அன்னாள் பள்ளியும் உதயமானது. கல்விக்கு குரல் கொடுக்கும் நம் கண்ணியர் சபையிலே ஒரு காவியம் உருவெடுக்கும், அதை கவிதையில் பாடிடுவோம். எதிர்காலம் நம் கைகளிலே, அன்பு கடமை நம் கண்களிலே, நம் கர்த்தரின் கருணையிலே நாம் கடமையினை தொடர்வோம். கல்விக்கு குரல் கொடுக்கும் நம் கண்ணியர் சபையிலே ஒரு காவியம் உருவெடுக்கும், அதை கவிதையில் பாடிடுவோம். பெண்கள் வாழ்வு மலர சுற்றங்களை துறந்து சுகங்களை மறந்து வாழ்ந்த இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்புயி அடிகளார் 4/6/1874 இறையடி சேர்ந்தார். அவர் இறையடி சேர்ந்த 150ஆம் வருடம் இது. நமது பாசமிகு தந்தை வாழ்ந்த வாழ்வே ஒரு புனிதமான வாழ்வுதான். இந்த மாமனிதர் தாய் திரு அவையால் விரைவில் புனிதராக அங்கீகரிக்கப்பட நம் ஜபங்களை உரித்தாக்குவோம். சார்பாக வணக்கத்தையும் வந்தனத்தையும் தெரிவிக்கிறோம். என்ன ஆரம்பிச்சிடலாமா? சந்தனத்தம் என்று சொல்லி பாட சொல்ல வந்திருக்கோம் தெரியுமா? இன்றைய நாள்ல நம்முடைய மரியன்னையின் தூய இதய சபையின் நிறுவனர் தந்தையை பற்றியும் அவர் செய்த பணிகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன் கேளுங்க. அறிவுக்கேற்ற அழகு, அழகுக்கேற்ற வாலிபம், வாலிபத்துக்கேற்ற தூய்மை, நம்பிக்கை, கடின உழைப்பிற்கே முன்மாதிரியும் கொண்ட மனிதர் பெயர்தான் இறையடியார் தந்தை லூயிஸ் சவேனியன் துப்புயி அடிகளார். திரும்ப சொல்லுங்க பாப்போம்.
மிஷன் அச்சிட பொறுப்பாளராக மறையடியின் தூய சபை ஆணிவேராக இருந்தவர் நம் தந்தை. அப்படியா? ஆன்மீக பணினா என்ன குருவே? ஞானத்தில் வளர மறைக்கல்வி மிக அவசியம். இந்த மறைக்கல்வியை அறிவோடும் ஆழ்ந்த ஞானத்தோடும் புரிந்து கற்று தெரிய இறைவனின் மகிமைக்காக செய்யும் நற்செய்தி பணிதான் ஆன்மீக பணி. இதை இறை பராமரிப்புடன் செய்தவர் நம் நிறுவனர் தந்தை. குருவே, கல்வி பணியை பற்றி பேசலாமா? சரியாக சொன்னாய். இத முதல்ல கேளு நீ. 1844ஆம் ஆண்டு 4 மாணவர்களை கொண்டு தொடங்கப்பட்ட நம் அன்னார் பள்ளியானது இன்று ஏறக்குறைய 6000 மாணவிகள் கல்வி கற்று பயன்பெற்று வருகின்றனர். இவ்வளவு பொம்பளை பிள்ளைங்க இந்த பள்ளியில படிக்கிறாங்களே, இதற்கெல்லாம் காரணம் நம் நிறுவனர் தந்தை தான். அப்படியா? படிப்பதைத்தான் குடும்பத்தின் முதல் ஆசிரியர் என்று பெண் கல்வி வளர்த்தவரும் நம் தந்தைதான். பட்டங்கள் ஆனதும் சட்டங்கள் செய்வதும் பாரினை பெண்கள் நடத்த வந்தோம். ஏற்றும் அறிவினில் ஆணுக்கு நிகரை நாங்கள் என்றே கூற வந்தோம். சட்டங்கள் செய்வதும் பாரினை பெண்கள் நடத்த வந்தோம். ஏற்றும் அறிவினில் ஆணுக்கு நிகரை நாங்கள் என்றே கூற வந்தோம் என்று பாரதியார் பாடியது இப்போது நினைவுக்கு வருகிறது. பெண் கல்வி மறுக்கப்பட்ட காலத்துல பெண்களுக்கென தனி கவனம் செலுத்தி பெண்களை பெருமைப்படுத்தியவர் நம் தந்தை. 1844ஆம் ஆண்டு கல்வி பணிக்காக ஒரு பள்ளியை திறந்தவர். இன்று தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரா, கிழக்கு ஆப்பிரிக்கா, அமெரிக்கா போன்ற பல நாடுகளில் அவர் தொடங்கிய பணி இன்றும் தொடர்கிறது. குருவே, சமூக பணியை பற்றி நாங்க சொல்லட்டுமா? சொல்லுங்கப்பா. ஏழைகளின் முன்னேற்றத்துக்காக தன்னையே தியாகம் செய்தவர். வீடுகளை சந்தித்து பெண்களின் வாழ்வை ஒளிமயமாக்கியவர் நம் தந்தை. ஆமா, ஆதரவற்றவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தையல் கலை, ஓவியக் கலை, தொழிற்கலை என அளித்து பல கலைகளை வளர்த்து சமுதாயம் போற்றும் பல சாதனையாளர்களை உருவாக்கியதுடன் இன்று வரை சமூக நலப்பணி நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவரும் நம் தந்தைதான். இது மட்டுமல்ல, மருத்துவ பணியை பற்றியும் தெரிஞ்சுக்கலாமா? உடனே